This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று நாம் பார்த்த லைனில் தான் நமக்கு நம்பர் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சைபர் 69 நம்பர் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நம்ம பார்த்த லைனில் சைபர் 69 தான் சொல்லியிருந்தோம். பட் வந்து 769 ரிசல்ட் இல்லைங்களா? நாம் ஒன்று குறைச்சி சைபர் 59ன்னு கொடுத்துருந்தேன். பட் அது வரலை, ஓகேவா? ஸோ இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? நேற்று 76 நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துட்டோம். 76 769 ரிசல்ட்டு. அதே மாதிரி நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சைபர் 69 நேற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலேயுமே பிசி 69 வந்துருச்சு இல்லைங்களா? பட் நான் கொடுக்கல, அதனால தான் வீடியோ கவனமாக கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், ஓகேவா? ஸோ 76 நேற்று ஏபியில் நமக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கும் அதே லைனை பார்ப்போம். ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ நேற்று வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? நேற்று நம்ம அழகாகவே கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம், ஓகேவா? நேற்று வந்து பாருங்கள், இந்த லைன் தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்னை காமிச்சு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தா வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த லைனில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம், ஓகேவா? இதெல்லாம் ஒன்லி கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஓகேவா? இருந்தாலும் நம்மளோட முயற்சியில், ஓகேவா, நம்ம ஒரு லைன் எடுத்து அந்த லைன்லேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில், ஓகேவா, என்ன வந்திருக்கு? சைபர் 69 இல்லையா? அப்போது 19 நேற்றுமே என்ன ஆச்சுங்க பாருங்கள், நேற்றுமே பிசி அதே லைனில் எடுத்து நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் சைபர் 69 அதே மாதிரி பாருங்கள், 1க்கு 6 9க்கு 9 வச்சுட்டான். ஸோ இந்த லைன் எந்த மாதிரி பேட்டர்னில் வருதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க, ஓகேவா? அப்போ இவன் இதில் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிம்பிளாக இந்த பேட்டர்னை தெளிவாக பார்த்துட்டு, ஓகேவா, இன்றைக்குமே இதே லைனை நம்ம ஃபாலோ பண்ணுறதா சென்சிபிள், ஓகேவா? அப்போ எப்படி இந்த லைன் எந்த பேட்டர்ன் மாதிரி பேட்டர்னில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி நேற்று பார்க்காதவங்களும் கவனிங்க, ஓகேவா? கவனிச்சிருந்தால் நேற்று அருமையாக நேற்று போட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ பாருங்கள், இந்த 644 இந்த பேட்டர்ன் இதை நான் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லி போட்டு காமிச்சேன். ஸோ அதிலிருந்து ஃபாலோவிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே 644 அப்படிங்கிற நம்பருக்கு இல்லையா, இங்கே எந்த மாதிரி பேட்டர்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 644க்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னங்க வந்திருக்கு? 255ன்னு வந்திருக்குங்க. டபுள்ஸ் வந்திருக்கும், நான் தான் சொல்கிறேன், ஓகே? டபுள்ஸ்க்கு டபுள்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வருது? அதே பேட்டர்னில் பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 727 அப்படிங்கிற நம்பர் இங்கே ஏசியில் பாருங்கள் 777 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏசியில் பாருங்கள் 777க்கு இங்கே 22 வந்திருக்கும். இங்கே பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, இங்கே ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அங்கேயுமே என்ன வந்திருக்கு? ரிசல்ட்டுமே நமக்கு பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தான் இல்லையா நமக்கு எந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கெஸ்ஸிங் எடுக்க முடியும். ஸோ கவனிங்க. அடுத்து 929 இங்கே நம்பர் காமிக்க இந்த லைனில் நமக்கு வந்து ரிசல்ட் பாருங்கள் 929 தான். ஆனால் நமக்கு வந்து ரிசல்ட் 228 இல்லைங்களா? அப்போது 29 இங்கே 28 இருக்குது. இருந்தாலும் இங்கேயும் டபுள்ஸ் வந்திருக்கு. ஆனால் அங்கே ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, இங்கே ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஆனால் என்ன விஷயம், சிமிலராக ஒத்துப்பார விஷயம், டபுள்ஸு அதே நாள் வந்திருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம், ஓகேவா? நோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 482 ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 482க்கு இங்கே பாருங்கள் 537 இருக்குது. அப்போ 537 பிசி நம்பரை பாருங்களேன், பிசி பவர் பண்ணி பாருங்கள். 82க்கு 37 புரியுதுங்களா? 37 இங்கே பாருங்கள் அதே மாதிரி பிசி வந்திருக்கு. அப்போது இங்கேயும் டபுள்ஸ் வரலை, இங்கேயும் டபுள்ஸ் வரலை. ஆனால் இங்கேயும் பிசியில் 82 இருக்குது, அங்கே பிசியில் என்ன இருக்குது? 37 இருக்குது. அப்போது இங்கேயுமே கிளிக் ஆகிருக்கு, ஓகேவா? அடுத்த நாள் பாருங்கள் டபுள்ஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போ 622 நமக்கு ரிசல்ட் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து பாருங்கள் 622 என்ன இருக்குது? இங்கேயும் டபுள்ஸ் வந்திருக்கு. இப்போ இங்கே கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. டபுள்ஸ் வர இடத்துல எல்லாம் டபுள்ஸ் வந்திருக்கு, ஓகே? எந்த மாதிரி பேட்டர்ன் போகுதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. அப்போ டபுள்ஸ் வர இடத்துல எல்லாம் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்போ 669 அங்கே 622, ஓகேவா? இங்கேயுமே அந்த பேட்டர்ன் ஃபாலோவிங் கிட்ட வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது முந்தானத்து 975ன்னு அடித்தாங்க. 975 முந்தானத்தில் லைன் அடித்தான். இங்கே நமக்கு 975. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன், என்னங்க இருக்குது? 925. அப்போது இனிஷியலாக ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகிட்டே அப்படி வந்துகிட்டே இருக்குது. வந்தீங்கன்னா இருக்குது 925க்கு 975. அந்த பி போர்டை மட்டும் பவர் பண்ணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரிசல்ட் சேமாக வச்சுட்டான். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த நாள் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். என்னங்க வந்திருக்கு? 334ன்னு ரிசல்ட் வந்துச்சுங்க இல்லைங்களா? முந்தானத்து 334ன்னு வந்துச்சு. அப்போ இங்கே டபுள்ஸ் வந்திருக்கா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு,
880. அப்போது அங்கே 33, இங்கே 88. அப்போ ஏபியில் ரெண்டுமே 88, 33, இங்கேயுமே டபுள்ஸ் வந்திருக்கு, பர்ஃபெக்டாக பவரில் வந்திருக்கு. அப்போ எல்லா நாளுமே நமக்கு ஒத்து போயிட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு சொல்ல வருது நான்? ஸோ அதே மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ இதை மாதிரி லைன் வந்துட்டுருக்கிறத வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நாளைக்கு 069 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை சொல்லியிருந்தேன். ஆனால் வந்த ரிசல்ட் என்னங்க, 769 தான் வந்துச்சு. ஓகேவா, நம்ம கொடுத்தது அப்படியே வரலை. இருந்தாலும் பிசி நாம் கொடுத்த கெஸ்ஸிங் ஓகேங்களா, எப்படி சொல்கிறது, பிசி வந்திருக்கு 069க்கு 729. நம்ம 76மே நம்ம கால்குலேஷன் எடுத்து ஏபி கொடுத்துட்டோம் இல்லைங்களா, நேற்று 76மே கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், பிசி 69மே நாம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லையா, ரெண்டுமே வந்துருச்சு. வீடியோ பார்த்தவங்க 69 போட்டிருக்கலாம் இல்லைங்களா, நம்மளோட நம்பர்ஸ் மட்டும் பார்த்தவங்க 76 போட்டிருக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டே என்ன பண்ணிட்டோம், நேற்று முடிஞ்ச வரைக்கும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு வரும்போது அப்போ இன்றைக்கி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம். அப்படி ஒரு சில எடுத்து இறக்கி வைப்போமா, இங்கே என்னங்க இருக்குது, எப்போது டபுள்ஸ் வர இடத்துலலாம் டபுள்ஸ் வந்துச்சு, சிங்கிள்ஸ் வரதுலாம் சிங்கிள்ஸ், டபுள்ஸ் வராத இடத்துல எல்லாமே கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது 327ன்னு இங்கே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம 2 7மே பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். ஓகேவா, ஒரே ஃபேமிலி தான். அப்போ அதுவும் 2ஓட பவர் தான் 7, 7ஓட பவர் தான் 2. அப்போ 2 7 அப்படிங்கிறதும் 2 2 அப்படிங்கிறதும் 7 7 அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போ 2 வரத்துக்கும் 7 வரத்துக்கும் 27 வரத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இன்றைக்கி ஒன்றா ஏபியில் என்ன பண்ணலாம் பாருங்கள், ஏபியில் 32 87ன்னு கொண்டு வரலாம் இல்லையா, இல்லைனா பிசியில் 77 22 இல்லைங்களா, 77 22 27 72 இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 377 இல்லைங்களா, 827 822 இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, நமக்கு ஒரு லைன் ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துடுது. அப்போ நம்ம தேவையில்லாமல் வேறு லைனை பொறுத்து குழப்பிக்க வேண்டாம். இதையும் வச்சுட்டு நேற்று எப்படி நம்ம கொடுத்தோமோ அதை வேணே போஸ்ட் கழிச்சு நம்பர் கொடுத்துட்றேன், கணக்கு போட்டு பாருங்கள். சரியா, பார்த்துக்கலாம். மெம்பர்ஷிப் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் உதவிக்கு கீழ்காணும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஆஸ் யூஷுவல் நான் பார்த்ததை வச்சும் என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வச்சு நான் கொடுத்துருக்கேன். என்னோடய கால்குலேஷன் படி தான் கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் இல்லை, ஒன்லி கெஸ்ஸிங் தான். ஓகேவா, ஒன்லி கெஸ்ஸிங், நோ வின்னிங் கேரண்டி. ஓகேவா, ஸோ இது எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஸோ பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.